மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடியதான நீதிமான்களின் ஆசீர்வாதம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுக்கென்று கர்த்தர் விசேஷமாக கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம், நீதிமான்கள் வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். வாசஸ்தலம் என்பது நாம் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் குறிக்கின்றது. நம்முடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாசஸ்தலம் என்பது சிறிதான எளிதான ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறதா அல்லது பெரிதாக உள்ள ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறதா என்பது முக்கியமல்ல. நம்முடைய வாசஸ்தலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த வசனத்திலே 2 விதமான வீட்டை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று துன்மார்க்கனுடைய வீடு, மற்றொன்று நீதிமான்களுடைய வீடு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் நீதிமான்களுடைய வீட்டிலோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு எப்படி காணப்படுகிறது என்று வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அந்த வீட்டிற்குள்ளாக சமாதானமும் சுகமும் காணப்படுகிறது. மேலும் 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அந்த வீட்டிற்குள்ளாக காணப்படுகின்றது. இதே போல தேவன் நம்முடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே நாமும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமமாக, நீதிமான்களாக நாம் வாழுகின்ற பொழுது வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் நம்முடைய வீட்டை, நம்முடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட 2 வீட்டை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக யாத்ராகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சிப்பிரால் மற்றும் பூவால் என்னும் மருத்துவச்சிகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே மிகவும் பெருக ஆரம்பிக்கின்றார்கள். ஆகவே இதை விரும்பாத பார்வோன் பிறக்கக்கூடியதான அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு உள்ள மருத்துவச்சிகளாகிய இந்த சிப்பிரால் பூவால் இருவருக்கும் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீகள் 2 பேரும் தேவனுக்கு பயந்ததினால், உத்தமமுள்ளவர்களாக வாழ்கின்றபடியினால் பிறக்கக்கூடியதான அனைத்து ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பார்வோனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அந்த 2 மருத்துவச்சிகளுக்குள்ளாக காணப்பட்டபடியினால் தேவன் அவர்கள் வீட்டை ஆசீர்வதிக்கின்றார். இதை யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இவர்கள் இவ்விதமாக தேவனுக்கு பயந்து செயல்பட்ட காரணத்தினால் தேவன் அவர்களுடைய குடும்பத்திற்கு, அவர்களுடைய வீட்டிற்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். இதுபோல நாமும் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பயந்து நீதிமான்களாக உத்தமமாக நாம் வாழ்கின்ற பொழுது இந்த மருத்துவச்சிகளின் குடும்பத்தை, வீட்டை தலைக்கும்படி செய்த தேவன் நம்முடைய வீட்டையும் நம்முடைய வாசஸ்தலத்தையும் தலைக்கும்படியான கிருபைகளை நமக்கு தருவார். இரண்டாவதாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வீடு 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஓபேத் ஏதோமின் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஓபேத் ஏதோம் தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக உத்தமமாக நீதிமானாக வாழ்ந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மேல் உள்ள சம்பவங்களை நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது ஊசா என்கிற மனிதன் துணிகரத்தினால் தேவனுடைய பெட்டியை தொட்டது நிமித்தமாக அந்த இடத்திலே அவன் விழுந்து மரித்து போகின்றான். ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பெட்டியானது இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் காணப்படுகிறது. இதை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஓபேத் ஏதோம் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக, உத்தமனாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கின்றோம். ஆகவே தேவன் இது நிமித்தமாக இந்த ஓபேத் ஏதோமினுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே
3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த ஓபேத் ஏதோமின் காரியத்தின் மூலமாக அவனுடைய முழு வீடு மற்றும் அவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி இந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் தேவன் அவருக்கு ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்கின்ற பொழுது நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்று நாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீடு, அதாவது நம்முடைய வாசஸ்தலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலமாக காணப்படுகிறதா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இயலாத ஒரு குடும்பமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசஸ்தலம் என்று சொல்லும்போது அந்த குடும்பத்திற்குள்ளாக காணப்படக்கூடியதான அனைத்து மனிதர்கள், அவர்கள் செய்யக்கூடியதான வேலைகள், காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி இன்று நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக உத்தமம் உள்ளவர்களாக, உண்மையானவர்களாக, பரிசுத்தமாக, நீதிமானாக நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாசஸ்தலம் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாசஸ்தலமாக அது காணப்படும். மருத்துவச்சுகளுடைய வீட்டை, ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே நம்முடைய வீட்டையும் நம்முடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.